السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சூரா சப விளக்க உரையில் 63வது பாடமாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூரா தான் சூரத்துல் கஹ்ஃப். அதிலே விசேஷமாக அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று வரக்கூடிய அந்த கஹ்ஃபாசிகளுடைய சம்பவம். இந்த சம்பவத்திலே அந்த வாலிபர்களை அல்லாஹு தஆலா எவ்வாறு அற்புதமான முறையிலே பாதுகாத்தான் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். சென்ற பாடத்திலே சூரத்துல் கஹ்ஃப் 18வது வசனத்திலே 4 விதமான பாதுகாப்புகளை அவர்களுக்கு கொடுத்த 4 விதமான பாதுகாப்புகளை அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். அதிலே ஆரம்பமாக வதஹ்ஸபுஹும் ஐகாலன் வஹும் ருகூத், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை நீங்கள் விழிப்புள்ளவர்களாக எண்ணுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஏன் அல்லாஹு தஆலா அவ்வாறு கூறினான் என்ற விடயங்களை நாங்கள் அந்த பாடத்திலே பார்த்தோம். அவர்கள் கண்களை திறந்து கொண்டு தூங்கினார்கள். தற்பாதுகாப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விதமாக அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கினான் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக வனுகல்லிபுஹும் தாத்தல் யமீனி வதாத்த ஷிமால், அல்லாஹு தஆலா கூறுகிறான், அவர்களை நாங்கள் வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் பிரட்டி பிரட்டி தூங்க வைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தூக்கம் என்பது எங்களுக்கு தெரியும். தூங்கியவர்கள் பிறண்டு பிறண்டு தான் படுப்பார்கள். தூங்கியவர்கள் அவர்கள் ஒவ்வொரு சைடுக்கு பிறண்டு பிறண்டு தூங்குவார்கள். சிலர் அதாவது அவர்களுடைய அந்த விரிப்பையே சுற்றி வருவார்கள். சிலர் உருண்டுருண்டு வேறொரு இடத்துக்கே போயிருப்பார்கள். தூக்கத்திலே பல விதமாக அவர்கள் பிறண்டு பிறண்டு படுக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இங்கே கூறுகின்றான், அதை விசேஷமான ஒன்றாக எடுத்துக்கொண்டு நாங்கள் அவர்களை பிரட்டி பிரட்டி தூங்க வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், தூங்கக்கூடியவர்களை பிரட்டக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கிறது? எந்த ஒரு மனிதனும் தூங்கினால் தானாக அவனுக்கு பிறழ முடியாது, ஒரு புறத்துக்கு பிறழ முடியாது. அவனை யார் பிரட்டுகின்றார்கள் என்றால் எல்லாமே செய்யக்கூடியவன் அல்லாஹு தஆலா தான். அல்லாஹ் சில சபபுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். காது புலன் உடைய சக்தி இருக்கிறதே, இதுதான் அந்த மனிதனை பிரட்டுகிறது. காது புலன் இருக்கிறதே, இது ஒரு மனிதனை நடுநிலையிலே எழுந்து நிற்கவும் அவன் பேலன்ஸ் பண்ணத்துக்கும் அவனை நடக்க வைக்கவும் பெரும் ஒரு சக்தி இருக்கிறது இந்த காதுடைய புலனிலே. எனவே இந்த செவி புலனிலே இந்த இடத்திலே இவர்களை தூக்கத்திலே பிரட்டுவதற்கு செவிப்புலன் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அதை அடைத்து விட்டான். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், ஃபதரபுனா அலா ஆதானிஹிம், அவர்களை நாங்கள் தூங்க வைத்தோம் என்று அல்லாஹ் கூறும் பொழுது காதுகளுக்கு அடித்து என்ற மாதிரி ஒரு கருத்தை அல்லாஹ் பாவித்திருக்கின்றான். ஏன் என்பதை நாங்கள் அங்கே பார்த்தோம். அவருடைய அந்த செவிப்புலனை அல்லாஹ் அங்கே தடை செய்து விட்டான். எனவே அந்த செவிப்புலனின் மூலமாக இவர்கள் தூக்கத்திலே பிறழவில்லை. அதனால் தான் அல்லாஹு தஆலா இங்கே கூறுகின்றான், வனுகல்லிபுஹும், அவர்களை நாங்கள் தான் பிரட்டுகிறோம், நாங்கள் தான் அவர்களை பிரட்டி பிரட்டி இருந்தோம். நேரடியாக அல்லாஹு தஆலா பிரட்டுகின்றான் அல்லது மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களை பிரட்டினான். இந்த செய்தியைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பாக கூறி காட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, தூக்கத்திலே பிரட்டி அதாவது பிறண்ட செய்தியை ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு தூக்கத்திலே பிறழுவது, இந்த செய்தியை அல் குர்ஆனிலே பெரும் மூஜிதாவாக சொல்வதற்கு பெரிய ஒரு அற்புதமான செய்தியும் அல்ல. சாதாரணமாக எங்களுக்கு தெரியும், தூக்கத்தில் பிறழுகின்றார்கள், இது என்ன ஒரு அற்புதம், இது என்ன பெரிய ஒரு செய்தி அல்லாஹு தஆலா கூறுவதற்கு. ஏன் அல்லாஹு தஆலா இங்கே அதை சுட்டி காட்டுகிறான் தெரியுமா? அதுக்கு முன்னால் உள்ள வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அந்த அதே வசனத்தில் முன்னால வதஹ்ஸபுஹும் ஐகாலன் வஹும் ருகூத், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை விழிப்புள்ளவர்களாக எண்ணுவீர்கள் என்று கூறுகின்றானே. இது இந்த வசனத்துடைய அடிப்படையை நாங்கள் பார்த்தோம். கண்களை திறந்து கொண்டு தூங்குகின்றார்கள், தூக்கத்துடைய எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் தூங்குகின்றார்கள். அதனால் அவர்கள் விழிப்புள்ளவர்களாக பார்க்கக்கூடியவர்கள் எண்ணுவார்கள். அதே போன்றுதான் பிறண்டு பிறண்டு தூங்கும் பொழுது கண்களை அவர்கள் திறந்து கொண்டு ஒவ்வொரு பக்கமாக பிறழும் பொழுது பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று விளங்கும் என்ற அடிப்படையிலும் தான். அதை விடவும் முக்கியமாக அல்லாஹு தஆலா இவர்களுடைய உடம்பை எவ்வாறு பாதுகாத்தான் என்ற செய்தியைத்தான் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் மட்டுமல்ல, தபரி இமாமும் கூறுகின்றார்கள்,
அவர்கள் அறிவிப்பாளர் வரிசையிலே ஒரு செய்தியை கொண்டு வருகின்றார்கள். அலி இப்னு முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர் சயீத் இப்னு ஜுபைர் அவர்களின் மூலமாகவும் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாகவும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, லௌலம் யுகல்லபு, அந்த குகையிலே உள்ள அந்த குகைவாசிகள் பிரட்டப்படவில்லை என்றால் லஅகலத்துஹுமுல் அர்த், மண் அவர்களை சாப்பிட்டு விடும், மண் அவர்களை திண்டுவிடும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று குர்துபி இமாம் அவர்களுடைய தஃப்சீர் குர்துபியில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கின்றார்கள். லிஅல்லா தஅகுலல் அர்து லுஹூமஹும், அவர்களுடைய மாமிசத்தை மண் தின்னாமல் இருப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை பிரட்டி பிரட்டி படுக்க வைத்தான் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இந்த பூமியுடைய மண்ணுடைய இயல்பு இயற்க தன்மையே அதோடு சேரக்கூடிய பொருளை சாப்பிட்டு விடும். கொஞ்சம் காலத்துக்கு பூமியோடு சேர்ந்து ஏதாவது ஒன்று இருந்தால் அது அப்படியே பழசாகி அது இத்து போகிவிடும். அதனால் தான் நாங்கள் இத்து போகிவிட்டது என்று சொல்கின்றோமே. மண்ணோட மண்ணாகி போகிவிடும். மண்ணிலே படைக்கப்பட்டவைகள் எல்லாம் மண்ணோடு சேரும் பொழுது, ஒரு காலம் போகும் பொழுது அது மண்ணோட மண்ணாகவே அப்படியே இல்லாமலாக போய்விடும். எனவே பூமியோட சேர்ந்த எந்த பொருளாக இருந்தாலும் பூமி அதை சாப்பிட்டு விடும், அதை அழித்து விடும். அது இயல்பு தன்மை. எனவேதான் இவர்கள் பூமியோடு, அதாவது ஒரு பக்கமாக சாய்ந்திருந்தால் 309 வருடங்கள் ஒரே இருப்பிலே இவர்கள் தூங்கி இருந்தால், ஒரே சாய்வுலை சாய்ந்து இருந்தால் அந்த பூமி அப்படியே இவர்களை அது சாப்பிட்டு விடும், இவர்களை இல்லாமலாக்கிவிடும். அதனால் தான் அல்லாஹு தாலா இவ்வாறு பிரட்டி பிரட்டி தூங்க வைத்தான் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கமாக கூறுகின்றார்கள். நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹு தாலாவுக்கு ஒன்றை பாதுகாக்க பிரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரட்டி பிரட்டித்தான் வைத்தால் தான் பாதுகாக்கப்படுமா என்றால் தேவை கிடையாது. அல்லாஹ் எதை எந்த இடத்திலே எப்படி பாதுகாக்கணும் என்பது அவனுக்கு தெரியும். சக்தி பெற்றவன், அனைத்து சக்தியும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. எனவே அவன் இந்த பிரட்டி பிரட்டித்தான் மண்ணிலே இருந்து பாதுகாப்பதற்காக மண்ணையே அவன் தான் படைத்திருக்கின்றான். மண்ணுக்கு உத்தரவு கொடுத்தால் மண் தின்னாது. ஏனென்றால் இந்த உலகத்துடைய காரண காரியங்கள் எல்லாம் உலகத்துடைய எல்லாம் அவ்வாறு தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதன் புத்தியை போட்டு யோசிக்கக்கூடிய நேரத்திலே அவன் விளங்கிக் கொள்வதற்காக, அவன் அதில் ஆராய்ந்து பார்த்து விளங்கி படித்துக் கொள்வதற்காக, இந்த குர்ஆனை அந்த விதத்திலே அவன் விளங்கி நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹு தாலா இந்த அஸ்பாபுகளோடு சம்பந்தப்படுத்தித்தான் அவைகளை மூஜிசா, அதுக்கு மேலாக அற்புதங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அதை செய்திருக்கின்றான். இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் இந்த வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் இவர்களை அல்லாஹ் ஏன் பிரட்டி பிரட்டி வைத்தான் என்று இதுக்கு இந்த நோக்கத்தை பேசக்கூடிய நேரத்தில் இந்த அறிவு நுட்பம், அல்லாஹ்வுடைய அறிவு நுட்பம் என்ன என்று சொல்லி பேசக்கூடிய நேரத்தில் சில உலமாக்கள் கூறுகின்றார்கள், பூமியோடு சேர்ந்த அந்த பகுதியை பூமி சாப்பிடாமல் இருப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இப்படி பிரட்டினான் என்று காரணம் சொல்கின்றார்களே. இந்த காரணம் அவ்வளவு பொருத்தமான சரியான காரணம் கிடையாது. சரியான காரணம் என்ன தெரியுமா? அது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. சில உலமாக்கள் அவ்வாறு சொல்கின்றார்கள். ஆனால் சரியான காரணம் என்ன தெரியுமா? அந்த உடம்பிலே ஓடக்கூடிய இரத்தம் சமநிலையை அடைவதற்காக, அதாவது சீராக ஓடுவதற்காக. ஏனென்றால் ஒரு புறமாக அந்த அதாவது உடம்பு அப்படியே இருந்தால், பல காலங்களுக்கு அப்படியே இருந்தால் இரத்தமெல்லாம் கீழே இறங்குகிறது, மேற்பகுதியிலே இரத்தம் இல்லாமல் போகிறது. எனவே இரத்த ஓட்டம் மேற்பகுதியில் இல்லாமல் போகும் பொழுது அந்த மேற்பகுதி அப்படியே செயலிழக்கக்கூடிய, அந்த மேற்பகுதியிலே கோளாறுகள் உண்டாகக்கூடிய நிலை உண்டாகும், ஆபத்துகள் வரும். அதனால் தான் என்ற ஒரு காரணத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். இது இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய காரணம். எனவே இன்றைய மருத்துவ ஆய்வுடைய அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு தெரியும், நிலத்துடன் சேரக்கூடிய பகுதியை அந்த பகுதியிலே புண்கள் உண்டாகும் என்று அந்த ஆய்வுகள் சொல்கின்றன. இன்றைய நடைமுறையிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிலத்தோடு சேர்ந்த பகுதியிலே கொஞ்சம் காலத்துக்கு தொடர்ந்து இருந்தால் அவ்வாறு சேர்ந்து கொண்டே அந்த பகுதியிலே புண்கள் உண்டாகும், பழுதுகள் உண்டாகும் என்று இன்று அதாவது சொல்கின்றார்கள். அதைத்தான் இன்று குர்ஹத்துல் ஃபிராஷ் என்று சொல்லுவார்கள். அதாவது படுக்கை புண், பெட்டிலே படுத்தாலும் கூட இது ஏற்படுகிறது. பெட்டிலே ஒரு மனிதன் ஹாஸ்பிட்டலிலே தொடர்ந்து ஒரே இருப்பிலே படுத்தால் அவருடைய அந்த கீழ் பகுதியிலே படக்கூடிய, அந்த பெட்டிலே படக்கூடிய பகுதி அல்ல நிலத்திலே படக்கூடிய பகுதியிலே புண்கள் உண்டாகின்றது. இதை ஆங்கிலத்திலே பெட் சோர் என்று சொல்கின்றார்கள். படுக்கை புண் இது உண்டாகிறது. இதை சுகப்படுத்த வைத்தியர்கள் பெருமளவு கஷ்டத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நோயாக இது கருதப்படுகிறது அதாவது வைத்திய துறையிலே.
அவர்கள் கூறுகின்றார்கள், இது ஒரு பயங்கரமான ஒரு அபாயமான நோய். இதை சரியாக சுகப்படுத்தாவிட்டால் அந்த உடம்புக்கே ஆபத்து வருகிறது. இது எவ்வாறு உண்டாகின்றது சொன்னால், அந்த உடம்பு ஒரு பகுதியிலே அப்படியே சாய்க்கப்பட்டிருக்கும் பொழுது தோல் நெருங்குகிறது. அந்த முள்ளுகள் அந்த தோள்களை தசைகளை எல்லாம் நெருக்கி கொண்டிருக்கிறது. எனவே இரத்த ஓட்டம் அந்த இடத்துக்கு போய் இரத்தம் சேராமல் இருக்கிறது. அதன் காரணமாக அந்த தசைகள் எல்லாம் செத்து போகிறது, அல்லது அது கருத்து அங்கே புண்ணுண்டாகி வெடித்து ஊனங்கள் வந்து அது பழுதாகி போகின்றது. அந்த பகுதிகள் அப்படியே அவிஞ்சி கொண்டு போகும் அந்த பகுதி தொடர்ந்து அப்படியே இருந்தால். எனவேதான் அந்த அப்படி ஏற்படுகிறது. அதிலே முக்கியமாக ஏற்படக்கூடிய பகுதிகளை சொல்கின்றார்கள். இந்த சந்து புறங்கள், சந்தை அவர் ஒரு அப்படியே சாய்ந்திருந்தால், அது ஒரு பக்கமாக சாய்ந்திருந்தால் இந்த சந்து நிலத்தோடு அவ்வாறு பட்டு கொண்டிருக்கும், அல்லது பித்தட்டுகள் அப்படியே நெருங்கி பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது இந்த தோல் புயங்களில் பின் பலகை போன்ற உள்ள இந்த பகுதி பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது 2 பாதங்களிலே அந்த கரண்டை பகுதி பட்டு கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த பகுதிகளிலே அந்த பழுதுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உண்மையிலே நாங்கள் பார்த்தால் அவ்வாறான நிலைகள் நிறையவே உண்டாகி கொண்டிருக்கிறது. ஏன் அந்த ஒரே பகுதியிலே இப்படி சாய்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே. ஆனால் ஒரு மனிதனுக்கு உயிர் இருக்கக்கூடிய நேரத்திலே நிலம் தின்ன மாட்டாது. நிலம் மண் உயிருள்ள அந்த உடம்பை சாப்பிட மாட்டாது, தின்ன மாட்டாது. எப்படி அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய காரணி எவ்வாறு உண்டாகின்றது என்றால், அவர்கள் விளப்பமில்லாமல் அந்த காரணத்தை சொல்லவில்லை. எவ்வாறு உண்டாகுது என்றால், இந்த ஆய்வாளர்கள் விளங்கப்படுத்துகின்றார்களே, அது சாய்ந்து இருக்கும் பொழுது அப்படியே செத்து மரணித்து போகிறது. அந்த பகுதி திமித்தி அது அப்படியே செத்து போகிறது, இரத்த ஓட்டம் இல்லாமல் சாவுகிறது. அது சாகக்கூடிய நேரத்திலே தான் அந்த நிலம் அதை சாப்பிட தொடங்குகிறது. இப்பொழுதுதான் அந்த பழுதுகள் உண்டாகிறதுக்கு வழிவகுக்கின்றது என்ற கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்களே, இது பிழையான கருத்து அல்ல. ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வாறு ஒரு கருத்தை கூறியிருந்தாலும் அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதிலே உட்படுகின்றார்கள் உலமாக்கள் என்று சொல்லும் பொழுது. எனவே அந்த கருத்து பிழையானதல்ல, சரியான கருத்து தான் அது. அதே நேரத்தில் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதை பேசுகின்றார்கள் தெரியுமா? உடம்புடைய மேற்பகுதியை பற்றி பேசுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடம்புடைய கீழ்ப்பகுதியை பற்றி பேசுகின்றார்கள் என்பதை நாங்கள் சரியாக விளங்கினால் 2 கருத்துக்களுக்கும் இடம்பாடுள்ள நிலையில் தான் இந்த உடம்பு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த பிரட்டுதலை அல்லாஹு தஆலா எவ்வாறு இவர்களை பிரட்டினான். இந்த பிரட்டுதல் எத்தனை தடவைகள் எந்தெந்த காலத்திலே பிரட்டி கொண்டிருந்தான். 309 வருடங்களாக பிரட்டப்பட்டது என்றால் அது எவ்வாறு என்று அதுக்கு அந்த தஃசீருடைய உலமாக்கள் விளக்கம் கூறக்கூடிய நேரத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு செய்தியை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தெரியுமா? அவர்கள் கூறுகின்றார்கள், வருடத்துக்கு 2 தடவைகள் பிரட்டப்படும், அல்லது இன்னொரு ரிவாயத்திலே வருடத்துக்கு 1 தடவை பிரட்டப்படுகிறது அவர்கள் என்று சொல்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது 6 மாதங்களுக்கு ஒரு பகுதிக்கும் இன்னும் 6 மாதங்களுக்கு இன்னொரு பகுதி, வலதுபுறமாக 6 மாதம், இடது பகுதிக்கு 6 மாதமாக இவ்வாறு பிரட்டப்படுகிறது. இன்னும் சிலர் சொல்கின்றார்கள், இது ஆரம்ப காலத்திலே அன்று வாழ்ந்த மக்கள் அந்த இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த காலத்திலே தான் நடந்தது, அதுக்கு பின்னால் இல்லை என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது 7 வருடங்களுக்கு ஒரு முறை பிரட்டப்படுகிறது என்று சொல்கின்றார்கள். இன்னும் சிலர் ஆஷூராவுடைய தினத்திலே முஹர்ரத்திலே 10வது அந்த நாளிலே பிரட்டப்படுகிறது என்ற கருத்தை சொல்கின்றார்கள். ஆனால் இந்த கருத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய கருத்துக்களை அல்லாமல் அது சஹீஹான நகல் செய்யப்பட்ட ஆதாரபூர்வமாக வந்த ரிவாயத்துகள் கிடையாது என்பதை ஆய்வு செய்த தஃசீருடைய உலமாக்கள் குறிக்காட்டுகின்றார்கள். எனவே எந்த ஒன்றும் இதிலே சஹீஹாக தரிபடவில்லை. அதை நாங்கள் பிடித்து இவ்வாறு தான் நடந்தது என்று கூறுவதற்கு அது அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மாத்திரம்தான் எத்தனை தடவை பிரட்டினான், எந்த முறையிலே எத்தனை நாட்களுக்கு பின்னால் பிரட்டினான் என்பதை எல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் என்ற செய்தியை அவர்கள் சொல்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பிரட்டுதல் இருக்கிறது அல்லாஹு தஆலா 2 புறத்துக்குத்தான் பிரட்டினான். இவர்களை 2 பகுதிக்குத்தான் பிரட்டினான். வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் மட்டும் தான் பிரட்டினான், வேறொரு திசையிலே பிரட்டவில்லை. இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா முதுகு பக்கமாக பிரட்டினான் என்று இங்கே சொல்லவில்லை. படுத்தவர்களை 309 வருடங்கள் பிரட்டி பிரட்டி படுக்க வைத்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றானே, முதுகுப்புறமாக மல்லாந்து அந்த திசையிலே அல்லாஹ் பிரட்டவில்லை. வயிற்றுப்புறமாக முகம் குப்புற அவர்களை அப்பாறு பிரட்டி படுக்க வைக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு காரணம் சொல்கின்றார்கள், வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் தூங்குவது தான் சிறந்தது. அப்படி தூங்குவது ஒரு பூர்த்தியான முறை, உடம்புக்கு பெரும் ஆரோக்கியத்தை எடுத்து தரக்கூடியது என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா அவ்வாறு செய்திருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள்.
இந்த வசனத்திலே இன்னும் ஒரு விஷயத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இடது பக்கமாக தூங்கலாமா, இடது பக்கமாக தூங்க முடியுமா என்பதிலே உலமாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கின்றன. இந்த வசனம் எதை சொல்கின்றது தெரியுமா? இடது பக்கமாகவும் ஒரு மனிதனுக்கு தூங்கலாம். ஏன் அல்லாஹ் நாம் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் இவர்களை பிரட்டி பிரட்டி படுக்க வைத்தோம் என்று கூறுகின்றான். அப்படி கூடாததாக அதாவது அப்படி ஒன்று இருந்தால் அல்லாஹு தாலா அதை வஹி மூலமாக ரசூலுல்லாவுக்கு அறிவிக்கப்பட்டோ அல்லது குர்ஆனிலே அதாவது அதுக்கு மாத்தமாக அல்லாஹ் இதுக்கு பின்னால் இது நடக்கக்கூடாது என்றோ அப்படி ஏதோ சொல்லி இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அல்லாஹ் பொதுவாக ஒன்றை சொல்லிவிட்டால் அது ஆகுமானது தான். எனவே நாங்கள் வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் இவர்களை பிரட்டி பிரட்டி தூங்க வைத்தோம் என்பதன் மூலமாக இடது பக்கமாகவும் ஒரு மனிதனுக்கு சாய்ந்து தூங்கலாம் என்பது இங்கே இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் சிலர் மக்ரூஹ் என்று சொல்லுவார்கள். அப்படி இடது பக்கமாக தூங்குவது மக்ரூஹ் என்று. ஏனென்றால் சுன்னா வலது பக்கமாக தூங்குவது ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கிறார்கள். அதற்கு மாற்றமானது எல்லாம் மக்ரூஹ் என்று பேசுவார்கள். சுன்னாவுக்கு மாற்றமானதெல்லாம் மக்ரூஹ் கிடையாது, வெறுக்கப்பட்ட செயல்கள் கிடையாது. ஹிலாஃபுல் அவுலா ஏற்றத்துக்கு மாற்றமானது எந்த பாவமும் கிடையாது. சுன்னாவுக்கு மாற்றம் ஒரு மனிதன் செஞ்சால் எந்த பாவமே கிடையாது. அது ஏற்றத்துக்கு மாற்றம் தான், மக்ரூஹ் கிடையாது, வெறுக்கப்பட்ட செயல் கிடையாது. அவ்வாறு சிலர் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் கூட சில சுன்னாக்களை புரிந்து வைத்துக் கொண்டு மோட்டுத்தனமாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது பிழையான கருத்து. எனவே அந்த இடதுபுறமாக தூங்குவது மக்ரூஹ் கிடையாது. எந்த ஒரு நஹியும் வரவில்லை, தடுக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் அதை தடுத்து எந்த ஒரு ஹதீஸும் வரவில்லை. அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா பிரட்டினதும் இடது பக்கமும் வலப்பக்கமாகவும் தான் அல்லாஹ் பிரட்டி பிரட்டி படுக்க வைத்திருக்கின்றான். எனவே இடது பக்கமாக அல்லாஹ் பிரட்டி படுக்க வைத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, சஹீஹ் முஸ்லிமிலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. ரசூலுல்லாஹ் இடது பக்கமாக படுப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா? பால இதா ரஆ அஹதுக்கும் அர்ருயா யக்ரஹுஹா, உங்களில் ஒரு மனிதன் தூங்கக்கூடிய நேரத்திலே அவரை வெறுக்கக்கூடிய ஒரு கனவு கண்டால், அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு மோசமான ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு கனவு கண்டால், அவர் இடது பக்கமாக 3 தடவை துப்பிவிடட்டும், துப்பிக்கொள்ளட்டும், 3 தடவை துப்பிக்கொள்ளட்டும். ஷைத்தானை விட்டு அவர் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும் 3 தடவை. எந்த பக்கமாக அவர் தூங்கிக் கொண்டிருந்தாலோ அதற்கு மாற்றமாக அவர் திரும்பி படுக்கட்டும் என்று இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸுக்கு ஷரஹ் செய்யக்கூடிய, விளக்கம் எழுதக்கூடிய எல்லா உலமாக்களும் 2 பகுதியைத்தான் கூறுகின்றார்கள். ஒன்று, வலது பக்கமாக படுத்தவர் அப்படி கனவு கண்டால் இடது பக்கமாக திரும்பி படுப்பார். இடது பக்கமாக திரும்பி கொண்டு இருக்கும் பொழுது அப்படி கனவு கண்டால் அவர் வலது பக்கமாக திரும்பி படுப்பார் என்றுதான் இந்த ஷரஹ் செய்யக்கூடிய ஹதீஸுடைய உலமாக்கள் எல்லாரும் அந்த விளக்கத்தை தான் கூறியிருக்கின்றார்கள். என்றால் இடது பக்கமாக தூங்குவதற்கு அனுமதி இருக்கிறது என்பது இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது. எனவே சில உலமாக்களை பொறுத்தவரையில் அதாவது முகம் குப்புறப்படுப்பது கூடுமா கூடாதா என்ற செய்தியிலே அவர்கள் மக்ரூஹ் என்று சொல்கின்றார்கள். வெறுக்கப்பட்ட செயல், இது கூடாது என்று அவர்கள் பேசுகின்றார்கள். ஏன் அப்படி அவர்கள் அந்த விளக்கத்தை கொடுக்கின்றார்கள் என்றால், அந்த சட்டத்தை எடுக்கின்றார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் அதாவது முகம் குப்புறப்படுப்பதை தடுத்திருக்கின்றார்கள், படுக்க வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றார்கள். அதனால் அப்படி படுப்பது மக்ரூஹ், ஹராம் அல்ல. அவர்கள் சொல்கின்றார்கள் மக்ரூஹ் தஹரீம் அல்ல, மக்ரூஹ் தன்சி, ஹராம் என்ற இடத்துக்கு வரமாட்டாது, அதை தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு மக்ரூஹ் என்று சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் லரூரத் ஏற்பட்டால், நிர்பந்தங்கள், தேவைகள் ஏற்பட்டால் முகங்குப்புற அவனுக்கு படுக்க வேண்டிய தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் அப்படி படுக்கலாம் என்ற சட்டத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு ஆதாரமாக அவர்கள் ஹதீஸை கொண்டு வருவார்கள். திருமிதியில், அதாவது அஹ்மத் இமாம் முஸ்னதில், இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபில், இன்னும் சிலருடைய கிதாபுகளில் இருந்து ஒரு ஹதீஸை காட்டுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, பால ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் முல்தஜிஅன் அலா பத்னிஹி, முகம் குப்புற படுக்கக்கூடிய ஒரு மனிதனை ரசூலுல்லாஹ் கண்டாங்க. ஃபகால இன்ன ஹாதிஹி லிஜ்அத்துன் லா யுஹிப்புஹா அல்லாஹ், இது அல்லாஹ் விரும்பாத ஒரு படுக்கை, இந்த படுக்க முறையே அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அந்த மனிதனை பார்த்து ரசூலுல்லாஹ் கூறினார்கள். எனவே அது அந்த முகம் குப்புற தடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த ஹதீஸிலிருந்து அவர்கள் ஆதாரம் எடுக்கின்றார்கள். அல்பானி இமாம் ஹசனுன் சஹீஹுன் என்று இந்த ஹதீஸுக்கு தரம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அல்பானி இமாம் ஹசனுன் சஹீஹ் என்று கொடுத்திருக்கின்றார்கள் என்றாலும் கூட இந்த ஹதீஸிலே வரக்கூடிய
முஹம்மது இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவர், இவருடைய விஷயத்திலே ஆய்வு செய்த புகாரி இமாம், அபு ஹாத்திம், தாரகுத்னி போன்ற முக்கியமான பெரும் இமாம்கள் சொல்கின்றார்கள், இவர் தவறு இழைத்திருக்கின்றார், இந்த ஹதீஸிலே தவறு இழைத்திருக்கின்றார் என்று. அது என்ன தவறு என்பதை அவரவருடைய கிதாபுகளிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ். அதே போன்று அபூ தாவூதுல ஒரு ஹதீஸ் வருகிறது, புகாரி இமாம் புகாரியில் பதிவு செய்யல, அதபுல் முஃபரதில் அந்த கிதாபுல் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், யஈஷ் திஃபா இப்னு கைஸ் அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய அந்த அவரை தொட்டு ரிவாயத் செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அவர்கள் வாபஸ் என்னதாக சொல்கின்றார்கள், கால பைனமான முல்தஜிவுன் ஃபில் மஸ்ஜிதி மின சஹர், சஹருடைய நேரத்தில் நான் பள்ளியில் சாய்ந்து கொண்டு இருந்தேன். எப்படி சாய்ந்து கொண்டு இருந்தேன் தெரியுமா? அலா பத்னி, முகம் குப்புற சாய்ந்து கொண்டிருந்தேன். இதா ரஜுலுன் யுஹர்ரிகுனி பிரிஜிலிஹி, ஒரு மனிதன் வந்து காலால் என்னை தட்டி விட்டார். தட்டிட்டு சொன்னாரு, ஃபகால இன்ன ஹாதிஹி லிஜ்அத்துன் யுபஹிதுஹல்லாஹ், இது வந்து அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு படுக்கை முறை என்று அவர் சொன்னார். அப்பொழுது நான் கால ஃபனதர்து, நான் அப்படியே பார்த்தேன் சொன்னவரை, ஃபைதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் தான் இதை சொன்னார்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸுக்கும் அதாவது சஹீஹுடைய தரத்தை ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொடுக்கின்றார்கள். என்றாலும் கூட இந்த ஹதீஸில் இல்திராபு கபீர், புகாரி இமாம் அவர்கள் இதை ஆய்வு செய்கின்றார்கள். இப்னு அபி ஹாத்திம், அல் மிஸ்ஸி, அபு நுஐம், அத்தாரகுத்னி போன்ற பெரும் இந்த ஹதீஸுடைய இந்த இவைகளை, அதாவது ஹதீஸ் கலையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் ஆய்வு செய்து சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸும் லைஃப், இது இல்திராப் இருக்கிறது, இது முல்தரிபான ஹதீஸ், எனவே லைஃபான ஹதீஸ் பகுதியில் இருக்கிறது என்று கூறுகின்றார்கள். இது போன்ற சில ஹதீஸ்கள் வருகின்றன. இந்த பாடத்திலே வரக்கூடிய அதாவது முகம் குப்புற படுக்கு தடை செய்யப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் எல்லா ஹதீஸ்களும் லைஃபானவைகள் என்பதனால இதனுடைய சட்டம் என்னவென்றால், முகம் குப்புற படுப்பது மக்ரூஹ் கிடையாது, வெறுக்கப்பட்ட ஒரு செயல் கிடையாது. ஆனாலும் சுகாதாரத்துக்கு ஆரோக்கியத்துக்கு பொருத்தமானதல்ல, அதன் மூலமாக உடம்புக்கு சில தீங்குகள் உண்டாகும் என்ற கருத்தை தான் சொல்கின்றார்களே தவிர அது ஷரியா மூலமாக அதாவது தடை செய்யப்பட்டது அல்ல. ஒரு மனிதன் தனிப்பட்ட இடங்களிலே அதாவது வேறு காரணங்களை சொல்வார்கள், ஷஹ்வத்து ஆசை அவனுக்கு அதிகரிக்கும், அதே போன்று மக்கள் மத்தியிலே அப்படி தூங்குவது ஒரு ஒழுக்கமானது ஒன்று அல்ல என்று சொல்லப்படும். இதெல்லாம் காரணிகள், இவைகள் தனிப்பட்ட முறையிலே அவனுக்கு தூங்க முடியாமா என்றால் அவனுக்கு தேவைப்பட்டால் அவனுக்கு முகம் குப்புற தூங்குவது மக்ரூஹ் கிடையாது என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலம் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே எப்படி தூங்க வேண்டும் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். சஹீஹுல் புகாரியில, முஸ்லிம்ல, இது தூக்கத்துடைய பாடம் அல்ல என்றாலும், நாங்கள் அவர்களை வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் பிரட்டி தூங்க வைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றானே, அதோடு இவைகள் சம்பந்தப்படுவதன் காரணமாக தஃப்சீருடைய உலமாக்கள் எல்லாம் இவைகளிலே தொட்டு பார்த்திருக்கின்றார்கள். அதனால் தான் நிறைய தேடப்பட்டு இவைகள் தொகுக்கப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சொல்லப்படுவது வெறுமனே கதை புஸ்தகம் கொண்டு வாசிப்பதை போன்று அல்ல சகோதரர்களே. இது பிரயோஜனமானது சுட்டி, இது குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக தொடர்பு படுத்தப்பட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் இன்றைய ஆய்வையும் தொடர்பு படுத்தி அந்த குர்ஆன் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு தேவையானது, வஹி எவ்வளவு தேவையானது, வஹி எவ்வளவு நுட்பமானது என்பவைகளை விளங்குவதற்காகத்தான் இந்த அதாவது ஒழுங்குகள் செய்யப்படுகின்றன என்பதை நாங்கள் எங்களை கருத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம்ல அனில் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொட்டு வரக்கூடிய ஒரு செய்தி, அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال اذا اتيت ملجأك فتوضا, நீ தூங்கச் சென்றால் தொழுகைக்கு வுது அக்கலி ஸலா, தொழுகைக்கு வுது செய்வதை போன்று வுது செய்து கொள்வாயாக. சும்மல் தஜி இலா ஷிக்கில் ஐமன், அதுக்கு பின்னால் நீ வலப்பக்கமாக சாய்ந்து தூங்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் சொன்னார்கள். இன்னும் அந்த ஹதீஸ்லே இன்னும் வருகிறது. எனவே ரசூலுல்லாஹ் கூறுகின்றார்கள் வலப்பக்கமாக தூங்கும்படி. அதாவது இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும் என தெரியுமா, இடது பக்கமாக தூங்கினால் உடலுக்கு ஆபத்துகள் வருமா, நலவுகள் இருக்கின்றன என்றால் திப்புடைய அதாவது மருத்துவர்களுடைய அந்த அவர்களுடைய ரிப்போர்ட் படி, அவருடைய ஆய்வு படிக்க அவர்கள் சொல்கின்றார்கள், இடது பக்கமாக தூங்குவதனாலும் பெரிய நலவுகள் இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் வலது பக்கமாக தூங்குவதனாலும் பெரிய நலவுகள், ஆரோக்கியங்கள் உடம்புக்கு இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள். எனவே இந்த மருத்துவ ஆய்வுகள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில்
டாக்டர்மார் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? இடது பக்கம் தூங்குவது நல்லது என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். ஆனால் ஷரியா அதை முடிவு செய்கின்றது தெரியுமா? வலது பக்கம் தூங்குவது தான் சிறந்தது, நல்லது என்று ஷரியா அதை முடிவு செய்கிறது. அப்படி என்றால் இது ஒன்றுக்கொண்டு முரணா? அப்போ சுகாதாரத்துக்கு மாற்றமாக வகை வந்து விட்டதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டி வருகிறது. ஆனால் நாங்கள் சிந்திக்க வேண்டிய செய்தியை இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தெளிவுபடுத்துகின்றார்கள். என்ன தெரியுமா? அந்த செய்தியை இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக அவர்களும் திருப்பிச் சொல்கின்றார்கள். வலது பக்கமிலே சாய்ந்து படுப்பதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இடது பக்கத்தில் தான் கல்பு இருக்கிறது, இருதயம் இருக்கிறது, மனிதனுடைய இடது பக்கத்தில் இருக்கிறது. எனவே இடது பக்கமாக ஒரு மனிதன் தூங்கினால் அந்த இடது பக்கம் தூங்கக்கூடிய நேரத்திலே கல்பு, இருதயம் நெருங்குகிறது, பாரமாகிறது, அவனுக்கு தூக்கம் போகிறது. இந்த தூக்கம் ஆழமான தூக்கமாக தூக்கம் போகும். இந்த தூக்கம் இருக்கிறது மிக ஆழமான ஒரு தூக்கமாக இந்த தூக்கம் போகும். அதனால தான் வைத்தியர்கள் சொல்கின்றார்கள், இப்படி ஆழமாக தூங்க கிடைக்கிறது உடம்புக்கு ராகத்து, அதனால இப்படி இடதுக்கு படுப்பது சிறந்தது என்ற முடிவுக்கு அவர்கள் வருகின்றார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹி, அதாவது தெரியாமல் அல்ல, இந்த செய்திகள் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அல்ல. ஏன் வலப்பக்கம் தூங்க சொன்னார்கள் தெரியுமா? நீங்க இடது பக்கமாக தூங்கி கியாமுல் லைலும் இல்லாம, சுபகு தொழுகையும் இல்லாம அப்படியே நாசமாக்கி போடாதீங்க இபாதத்தை. இரவு அப்படியே படுத்து தூங்கத்திலே கழிச்சு போடாதீங்க. நீங்க வலப்பக்கமாக தூங்கினா அந்த இருதயம் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இருதயத்துக்கு ஒரு இடம் தேவை நிற்க, அல்லாட்டி அது கலங்கி கொண்டிருக்கும். கொஞ்சத்துக்கு ஒருக்க சத்தம் கேட்டால் அவங்களுக்கு முழுப்பாரு, கொஞ்சம் சத்தம் கேட்கல முழுப்புவார், பாங்க சத்தம் கேட்டால் முழுப்புவார், எல்லாம் சத்தத்துக்கு முழுப்புவார். இப்படி கொஞ்சத்துக்கு ஒருக்க அவருக்கு முழுப்பு வந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட தூக்கமாக நீங்கள் தூங்குங்க. அந்த தூக்கமாகத்தான் நீங்கள் ராவைக்கு அப்படி தூங்கி நீங்கள் என்ன செய்ய, தூக்கம் போகும், ஆழமான தூக்கம் தான் போறது, நல்ல ராகத்தாக தான். அல்லாஹ் தஆலா வஜஅல்னா நௌபக்கும் சுபாத்தா, அவன் உங்களுடைய உடம்புக்கு தூக்கத்தை ராகத்தாக ஆக்கி இருக்கின்றான் என்று சொன்னவன் தான் வலது பக்கமாக தூங்குங்கள் என்றும் வகையை அறிவித்திருக்கின்றான். எனவே அது ராகத்தான தூக்கம் தான் அந்த வலது பக்கமாக தூங்குவது. எனவே இங்கே அதாவது வைத்தியர்கள் அந்த கருத்தையும் அந்த ஷாரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தையும் சொல்வதற்குரிய காரணம் இதுதான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் இடது பக்கம் சாய்வதை, படுப்பதை தடுக்கவும் இல்லை. அதாவது இங்கே அல்லாஹ் தஆலா இடது பக்கமாக சாய்த்து காட்டுகின்றான் அந்த குகை வாசிகளை படுக்க வைத்து. எனவே படுக்கலாம். நீங்கள் படுக்கும் பொழுது ஆரம்பமாக வலது பக்கமாக சாயுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்ற ஆரம்பமாக நீங்கள் வலது பக்கமாக சாய்ந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். தூக்கத்திலே நீங்கள் இடது பக்கமாக சாய்ந்ததிலே எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஏனென்றால் கனவு கண்டாலே திருப்பி படுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே. எனவே அப்படி எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் அதாவது மிக விளக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒன்றுக்கொண்டு முரணாக வந்த செய்திகள் அல்ல. எனவே மருத்துவத்துக்கு மாற்றமான செய்தி அல்ல. ரசூலுல்லாஹ் ஷரியத்துடைய பகுதியை கவனித்துத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். என்றாலும் கூட இந்த ஆய்வுகள் முன்னால் செல்லப்பட்ட ஆய்வுகளுடைய அடிப்படையில் தான் இப்னுல் கையிம், இப்னுல் ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி பேசியிருக்கின்றார்கள். இன்றைய ஆய்வுடைய அடிப்படையிலே அமெரிக்காவிலே ஆய்வு செய்கின்றார்கள். வலப்பக்கமாக தன்னுடைய கையை கன்னத்திலே ரசூலுல்லாஹ் வைத்து தூங்கினதை போல கன்னத்திலே கையை வைத்து வலக்கையை வைத்து வலப்பக்கமாக சாய்ந்து படுப்பதிலே பெரும் ஆரோக்கியம், பெரும் நலவுகள், இடது பக்கத்தையும் விட அதிகமாக நலவுகள் இருக்கின்றன என்ற ஆய்வு முடிவுக்கு இன்று வருகின்றார்கள். எப்படியும் வஹீக்குத்தான் அவர்கள் வர வேண்டும். அன்று அந்த கருத்தை சொன்னாலும் அதுவும் பிழையான கருத்து கிடையாது. இடது பக்கமாக சாய்வதிலேயும் அதாவது சமிபாட்டு தொகுதி சமிபாடு அடைந்து பல விஷயங்கள் அங்கே செல்லப்பட்டுத்தான் இருக்கின்றது, எல்லாம் இருக்கிறது. என்றாலும் அது தடையல்ல. இடது பக்கமாக பேலன்ஸ் பண்ணதுக்கு தான் அல்லாஹ் ஒன்று கல்வி முகமது ஆத்தல் ஜமீனி வதாத்த ஷிமால் அவர்களை வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் நாங்கள் 309 வருஷங்கள் பிரட்டி படுக்க வைத்து அந்த உடம்பை பேலன்ஸ் பண்ணினோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். என்றால் நாங்கள் குர்ஆனை எந்த அளவுக்கு நாங்கள் விளங்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை கூறி முடித்துக் கொள்கின்றேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா